வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. ரெடி பண்ணியாச்சு, பேக்கெல்லாம் போட்டாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அம்மா உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே, போயிட்டு வாட்சி மறந்துட்டேன், அதை சொல்கிறாங்க. வாட்சிங்க, வாட்சி எடுத்தாச்சு. சரி, ஓகே, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். போயிட்டு ஹெல்மெட் வந்து கோயிலில் இருக்குது. கோயிலில் போயிட்டு ஜஸ்ட்டு கும்பிட்டு அந்த எலுமிச்சம்பழம் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து நேராக பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்கள பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். கோயிலுக்கு வந்திருக்கோம், போயிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துடுவோம். கோயிலை காட்டிடுவா. இதுதான் எங்கள் கோயில். உள்ளே போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் அப்படியே கொண்டு வந்துடுறேன். அம்மன் பக்கத்தில் நிற்கிறோம். போயிட்டு எலுமிச்சப்பழம் அண்டு தேங்காய் எல்லாமே அர்ச்சனை போட்டுட்டு அப்படியே நான் வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலான்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கே போக போகிறேன் அப்படின்றத யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். விட்டாச்சு, பூவும் எலுமிச்சப்பழம் வாங்கியாச்சு, அப்படியே வாங்கி கிளம்பலாம். ஓகேங்க, கிளம்ப போகிறோம். இவங்க தான் எங்கள் ஆச்சி, இவங்க தான் எங்கள் சித்தி உள்ளே போயிருக்காங்க. இவங்க தான் எங்கள் ஆச்சி, பார்த்தாச்சு. அப்படியே நம்ம கிளம்புவோமா? போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கன்னியாகுமரி போகிறோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டு நான் சொல்லிட்டேன், இந்த கன்னியாகுமரின்ற பாயிண்ட்டு சொல்கிறேன். அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இவங்க தான் எங்கள் சித்தி. இவங்களும் பாட்டியை பார்க்க தான் வந்தேன், பார்த்தாச்சு. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அப்படியே போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது இவன் வந்தேன். நீ பார்க்க கொஞ்சம் கருப்பு குரங்கு மாதிரி இருப்பேன் பார்க்க. அதான் வந்தேன். வந்து இவன் கூட தான் வந்து பெரியார் வரைக்கும் போகிறோம். அதான் நடந்து போயிட்டு இருந்தேனேன்னு பார்த்தேன். கீழே தள்ளி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு போனாடி. பார்த்தது தப்பு, அங்கே இங்கே உயிரை வாங்குறியடா, அவனை தள்ளி விட்டுருக்கும்டா எங்கேயாவது. சரி, அங்கே இப்போ பெரியார் பக்கத்தில் நிப்பாட்டு. என்ன மதுரை ஜங்ஷன் வந்துட்டோம். இன்னும் ஃபுல்லாக இடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல். ஓகே, ஒரு வழியாக ஜங்ஷன் வந்தாச்சு. போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டேன், நேராக கன்னியாகுமரி போக வேண்டியதான். போயிட்டு அந்த பாயிண்ட்டு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 hours ட்ராவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து ட்ரெயினில் சீட்டில் ஒரு வழியாக நாகர்கோவில் வரப்போகுதுங்க. எப்பயுமே நம்ம வந்து தமிழ்நாடு விலாக்லேயும் கேரளா விலாக்லேயும் வந்து 8 மணிக்கு 8:30 மணிக்கெலாம் தூங்கிடுவோம். நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணி தூங்கிடுவேன். சேம் அதே மாதிரி தூக்கம் வருது. அப்படியே 8 மணிக்கெல்லாம் அப்படியே தள்ளுது தூக்கம். சரி, ஏங்கிட்டு பேசுகிறேன். நாகர்கோவில் இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரிக்கு 20 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போயிட்டு ஆமாம் 10:30 ஆயிடுச்சு, லிஃப்ட்டு கிடைக்காது, எப்படி போகிறது? சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே போயிட்டு தான் அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. டைம் கரெக்டாக வந்து 11 மணி ஆச்சுங்க. இன்னும் யாரும் லிஃப்ட்டு தர மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, போய் தானே ஆகணும். என்ன இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர் இன்னும் இருக்குதுங்க. யாரும் லிஃப்ட்டு தர மாட்டாங்க. நைட்டு 11 மணினால். ஸோ அதனால் யாரும் லிஃப்ட்டு தர மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக தூங்கிட்டு கரெக்டாக ஒரு 3-4 மணி போல் பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டரில் நியர்பையில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கான். அங்கே போயிட்டு 3 மணி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 3லேருந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பஸ் எடுக்க, இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு. சேம் அதில் ஏறி போயிட்டு அங்கேருந்து நான் நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன். நாளைக்கு என்ன அவுட்லைன் போக போகிறேன்றதை நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.